வணக்கம் சேஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள் சேஸ். சரஸ். சரஸ். உங்களோட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க சேஸ். என் பேர் சரஸ். நான் ஸ்கூட்டரில் இருப்பேன், ஜிபி ஸ்கூட்டரில் இருப்பேன். ஓகே. ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸாம் எடுத்திருக்கீங்க. அதாவது சிவாஜி பிரைடல் அகாடமியில் நீங்கள் எக்ஸாம் எடுத்திருக்கீங்க, எண்டிங் எக்ஸாம். ஸோ உங்களோட எண்டிங் எக்ஸாம் அவுட்கமிங் எப்படி இருக்குன்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். ஸோ உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சீஸ். ஸோ நீங்கள் சிவாஜி பிரைடலுக்கு எப்படி வந்தீங்க? ஓகே, நான் ஆக்சுவலி மேக்கப் பண்ண பிடிக்கும், பட் எனக்கு மேக்கப் பண்ண தெரியாது. ஸோ ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணுவேன். மேக்கப் பற்றி படிச்சிருக்கேன், மீன்ஸ் ஆன்லைனில் படிச்சிருக்கேன் எப்படி மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் ஜீரோ நாலேஜ்? 100% ஜீரோ நாலேஜ். ஆனால் ப்ராடக்ட்லாம் வாங்கி டெஸ்ட் பண்ணுவேன் எனக்காக, பட் அது சரியாக வராது, ப்ராடக்ட்டுக்கு போட்டுருவேன். ஸோ அந்த டைமில் தேடிட்டு இருந்தேன் எங்கேயாச்சும் போய் கற்றுக்கணும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த டைமில் சம்வேன் தீபாவளி பஜாரில் தான் சிவாஜி அவங்கள சந்தித்தேன். ஸோ அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் என்ன மாதிரி. ஆக்சுவலி நான் போனது பர்சனல் மேக்கப் கிளாஸ்க்கு தான் கேட்டேன். பட் அந்த டைமில் அவங்க பிரைடல் மேக்கப் சொன்னாங்க. எனக்கு அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. பர்சனல் மேக்கப் என்ன, பிரைடல் மேக்கப் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் 2 months இந்த கிளாஸில் போய் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த கற்றுக்கிட்ட போது எனக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க. ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, நல்லபடியாக முடிச்சிருக்கீங்க. ஓகே, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பார்ப்போமா சீஸ்? வாங்க, உங்களோட ஃபைனல் எக்ஸாம். ஓகே, இதுதான் அது. சொல்லுங்கள் பொண்ணு, உங்களோட பிரைடல் மேக்கப் எக்ஸாம். ஓகே, சொல்லுங்கள் பொண்ணு உங்களோட. ஓ, சின்னம்மா. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் சின்னம்மா? அதாவது சரி, உங்கள் சின்னம்மா விட்டுருங்க, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட், சிவாஜியோட ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க உங்களுக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ உங்களுக்கு அந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தவங்க எனக்கு மேக்கப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஓகே, எனக்கு இன்னைக்கு மேக்கப் செஞ்சுருக்காங்க. ஏன்னா பர்சனல் மேக்கப்லாம் போயிருந்தாங்க. பட் தென் இன்னைக்கு ஒரு ப்ரைடல் மேக்கப் செய்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாவா? சரி, நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவங்க இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது. ஓகே. ஸோ நீங்கள் கொஞ்சம் டேர்ன் பண்ணுங்கள், பின்னாடி பார்ப்போம். ஆல்ரைட். ஓகே. ஸோ உங்கள் வயசு என்னக்கா? 50+. ஓகே, உங்கள் வயசு 50+. ஸோ நீங்கள் சிவாஜி ஸ்டூடெண்ட், எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க நல்லபடியாக. ஓகே, இதுக்கெல்லாம் காரணம் யார்? டீச்சர். அப்போ அந்த டீச்சரை கூப்பிடுவோமா? வாங்க டீச்சர். ஓகே, வணக்கம். சரசக்கா, ரொம்ப நல்லா செய்யுங்க. ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. சம்டைம்ஸ் சில வயசு கூட உங்களுக்கு நான் நார்மலாக சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. நார்மலாக எவ்வளோ பேர் நம்ம வயசு கூட படிச்சிருக்காங்க, எல்லாருமே அந்த அவுட்கம் நல்லா கொண்டு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். நான் உங்க வயசு எனக்கு தெரியாது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்சில் பதிஞ்சவங்களே. ஸோ நீங்கள் எனக்கு வயசு தெரியாது, கிளாஸ் பண்ண தெரியும், வயசு கூட அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் இருக்கப்போ எனக்கு ரொம்ப விஷயமா இருக்கும் அவங்க கொண்டாடுறதுக்கு. ஆனால் ரொம்ப நீங்கள் நல்லா ஒரு நாலேஜ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சு ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்க அந்த குரூப்பில். டீச்சர் இன்னைக்குள்ள ரிவ்யூ இது அப்படின்னு நீங்கள் சொல்லி பேசுகிறப்ப, நீங்கள் பேசுகிறப்ப எனக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அந்த கிளாஸுக்கு படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் உங்களோட ஒரு ப்ராக்டிக்கலும் ரொம்ப அழகாக அந்த ப்ராக்டிக்கலை கொண்டு வரீங்க. ரொம்ப எஃபர்ட் போடுவீங்க, நிறைய உங்களோட க்ரியேட்டிவிட்டியாக செய்வீங்க. அதோ இப்போ உள்ள க்ரியேட்டிவிட்டியை இன்றைக்கி நான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இவங்க சொந்தமாகவே இந்த ஜடையை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க க்ரியேட்டிவிட்டியாக தான். இந்த ஃப்ளோரிஸ் சொந்தமாகவே அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செஞ்சது. அவங்க போய் கடையில் போய் இப்படி வாங்கணுமோ இப்படி செய்யணுமோ அப்படின்னு சொந்தமாகவே அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. அவங்க சொந்தமாக செஞ்சது எல்லாமே. தென் அதுக்கப்புறம் அந்த சாரி டையிங், சாரி பிளேட்டிங் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உருவாக்கியிருக்காங்கன்னா சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் என்னக்கா? ஓகே, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக நீங்கள் என்ன மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? மேக்கப் ஆர்டிஸ்ட் முதல் பேஷனாக இருக்கணும். கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் கொடுக்கணும். ப்ளீஸ் கற்றுக்கிறதுக்கு ரெகுலர் செய்யணும். டீச்சர் சொன்ன விஷயத்தை முழுமையாக கேட்டுக்கணும். அப்புறம் அதை அப்ளை பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அதுதான். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக மறுவாமல் நம்ம அகாடமியை தேடி வந்துடுங்க. கிளாஸஸ் நான் நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பியூட்டி கோர்ஸஸ், ஒரு கடை திறக்கிற சர்வீஸ், ஒரு பார்லர் திறக்க போகிறீங்க, ஃபேஷன்லாம் படிக்க போகிறீங்க, பியூட்டி கோர்ஸஸ், ஸ்பா கோர்ஸஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ப்ரைடல் கோர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒப்பனே அலராக ஆக போகிறீங்க, ஒரு ப்ரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சிவாஜி அகாடமி நாடி வந்துடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.